जय जय शङ्कर हर हर शङ्कर அனைவருக்கும் அன்பு வணக்கம். மீண்டும் தரிசனம் டிஜிட்டல் அன்பர்களே, உங்கள் அனைவரையும் பெரியவா தரிசனத்தில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த மண்ணுலகில் நம்மால் புரியாத, தெரியாத, அறியாத விஷயங்களை தன்னுடைய வீரிய மிகு விழிகளால் பலருக்கு வழிகாட்டிய வள்ளல் நம்முடைய காஞ்சி மகா பெரிய சுவாமிகள். காலடியில் தோன்றிய கருணாமூர்த்தி நம்முடைய ஆதிசங்கர பகவத்பாதாவினுடைய அந்த பாரம்பரிய மரபிலே வந்து அந்த சங்கிலி தொடர் அறுபடாமல் பண்பாட்டை பறைசாற்றிய பத்திரமாத்து தங்கம் நம்முடைய காஞ்சி மகான் அவர்கள். அந்த காஞ்சி மகானுடைய பெருமைகளை, அதிசயங்களை, அற்புதங்களை, வாழ்வியலின் சுவைமிகு நிகழ்வுகளை இதுவரை நாம் பார்த்திராத, கேட்டிராத கோணங்களிலெல்லாம் வடித்து படம் பிடித்து உங்கள் இதயத்தில் இடம் பிடித்து தருவதுதான் இந்த தரிசனம் டிஜிட்டலின் பெரியவா தரிசனத்தின் நோக்கம். இன்றைக்கு நாம் பார்க்க போகக்கூடிய செய்தி கேட்பவர்களுடைய இதயங்களை ஒரு ரசாயன மாற்றம் ஏற்படுத்தும். பாரதி வரிகளில் சொல்ல வேண்டுமென்றால், இன்று புதிதாய் பிறந்தோம் என்று ஒரு உணர்வை, ஒரு மத நல்லிணக்கத்தை, ஒரு புதிய தேசத்திற்கான திறவுகோலை தரக்கூடிய சம்பவம் இன்றைக்கு நான் பதிவு செய்ய போகின்றேன். மசூதி காத்த மகான். என்னது? மசூதி காத்த மகான். இப்போ உங்களுக்கெல்லாம் கேட்கும் போதே கொஞ்சம் வியப்பாக இருக்கும். இவர் பெரிய ஆச்சாரியர், இந்து மதத்தினுடைய பீடாதிபதிகளில் ஒருவர், அதுவும் புகழ்வாய்ந்த காஞ்சி பீடத்தை அலங்கரித்த 68வது பீடாதிபதி. இவருக்கும் மசூதிக்கும் என்ன சம்பந்தம்? அமாவாசைக்கும் அப்துல் காதருக்கும் முடிச்சு போடுற மாதிரி இருக்கே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இந்த சம்பவத்தினுடைய நோக்கமே அதான். எப்படி மதங்களை தாண்டி மனிதர்களை நேசித்திருக்கிறார். மத நல்லிணக்கத்திற்கு தானே ஒரு ஆதார சுருதியாக, அச்சாணியாக, அஸ்திவாரமாக இந்த மண்ணில் வேரூன்றி இருக்கிறார் மகா பெரியவர் என்பதை இந்த சமூகத்திற்கு தேங்காவை போல உடைத்து காட்டுவதுதான் இந்த நிகழ்வின் நோக்கம். காஞ்சி மகா பெரிய சுவாமிகள் நிறைய தமிழ் அறிஞர்களோடு, தமிழ் புலவர்களோடு அவ்வப்போது நேரம் ஒதுக்கி சிந்திப்பார். அவருக்கு ராமாயணம், பெரிய புராணம், பகவத்கீதை, பாரதம் இதெல்லாம் அத்துப்படி. இதை தவிர நற்றினை, குறுந்தொகை, பதிற்று பத்து, சிலப்பதிகாரம், சிவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி, எதை கேட்டாலும் ஆன் த ஸ்பாட் எக்ஸ்டம்பராக சொல்லக்கூடிய ஆற்றல் பெரியவாளுக்கு உண்டு. இதையெல்லாம் தாண்டி அந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு மேடைகளில் பேசிகிட்டு இருக்காங்கல்ல, உங்களுக்கு சட்டுன்னு நினைவுக்கு வர்றதுக்காக சொல்கிறேன். இலங்கை ஜெயராஜ், திரு சுகி சிவம், பெரும்புலவராக இருக்கக்கூடிய தி ராஜகோபால், இளம்பரை மணிமாறன், சரஸ்வதி ராமநாதன், இவங்கள்லாம் பெரிய யாருடைய ஸ்டூடெண்ட் அப்படின்னா திருச்சி பேராசிரியர் ராதாகிருஷ்ணன். அவர் பெரிய ஒரு உச்சி குடுமி வச்சுருப்பார். அதை முடித்து ராமாயணம் பேசினா நம்முடைய இதயமெல்லாம் அவர் பக்கமே போகும். பெரிய ஸ்காலர். அடிக்கடி பெரியவாளை போய் சந்தித்து ராமாயணம் குறித்து பேசிட்டு வருவாங்க. உங்களுக்கு தெரியும், தமிழகத்தினுடைய புகழ்வாய்ந்த பத்திரிகைகளில் ஒன்று கலைமகள். அந்த நூற்றாண்டு கண்ட பத்திரிகையின் ஆசிரியராக இருந்தவர் கீவாஜா. கீவாஜா அவர்கள் அடிக்கடி பெரியவரை போய் சந்தித்து அபிராமி அந்தாதி, உதிக்கின்ற சங்கதிர் உச்சி திலகம் மதிக்கின்ற மாணிக்கம்னு நம்ம படித்து 100 பாட்டு சொல்லுவோமே அபிராமி அந்தாதி, அதை குறித்து நிறைய பேசிட்டு வந்துடுவாங்க. நம்முடைய புகழ் வாய்ந்த ஒரு வாரப்பத்திரிகையினுடைய தலையங்க கட்டுரைகள்லாம் எழுதினார்ல ஏஎன் சிவராமன், ரொம்ப கீழாம்பூர் அவர்களுடைய உறவினர். உங்களுக்கு தெரியும், கீழாம்பூரும் ஒரு பெரிய எழுத்து சித்தர். அவருடைய உறவினர் ஏஎன் சிவராமன் அவர்கள் கீழாம்பூருடைய தாத்தா. பெரிய ஒரு வாரப்பத்திரிகை, புகழ்வாய்ந்த தமிழகத்தின் வாரப்பத்திரிகையினுடைய ஆசிரியர். அவர் போவார். நம்முடைய சென்னை மாநகரத்தினுடைய நீதியரசர்களில் மூத்த நீதியரசராக இருந்த ஜஸ்டிஸ் இஸ்மாயில், இந்த சென்னையில் கம்பன் கழகமெல்லாம் ஒரு காலத்தில் செம்மாந்து நடந்த போது அதற்கு தலைமை பீடமாக இருந்தாரே அவர். இவங்கெல்லாம் பெரியவரை தரிசிக்க, சந்திக்க போனால் மணிக்கணக்காக பேசிகிட்டு இருப்பாங்க. மணிக்கணக்காக அவ்வளவு ஈடுபாடு உண்டு. இந்த சம்பவங்களை அப்படியே வச்சுக்கோங்க. ஒரு நண்பகல் வேளை, வெள்ளிக்கிழமை, பெரியவா சந்திரமௌலீஸ்வரர் பூஜை முடிஞ்சு தீர்த்த பிரசாதம் கொடுத்து உக்காந்துருக்கார். நிறைய பேர் வராங்க. வந்து
பெரியவாள்கிட்ட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு உள்ளே சாப்பிட போகிறாங்க. அன்னைக்கு காஞ்சிபுரம் கலெக்டர் வரார், பெரியவாளை சேவிக்கிறார், பிரசாதமெல்லாம் கொடுக்குறார். அப்புறம் கொஞ்சம் தயங்கி கலெக்டர் பெரியவாள்கிட்ட சொல்கிறார், பெரியவா, ஊர் பெரியவங்க, மடத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் வந்து ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தாங்க, அதை நான் படித்து பார்த்துட்டேன், என் ஆய்வில் இருக்குது, ஒரு 2 மாதம் டைம் கொடுங்க, அதை நான் நல்லபடியாக முடித்து கொடுத்துட்றேன்னு. பெரியவா அப்படி ஒரு தாமரை மலர்ற மாதிரி ஒரு புன்சிரிப்பு, நீங்கள் போய் சாப்பிட்டு வாங்கன்னார். கலெக்டரும் பெரியவாளுடைய உத்தரவுக்கிணங்க உள்ளே சாப்பிட போயிட்டார். எல்லாரையும் விசிட்டர்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கார், பிரசாதம் கொடுத்துக்கிட்டு இருக்கார். எல்லாம் முடிஞ்சது, நண்பகல் வேலை. சாப்பிட்டு திருப்பியும் வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு பெரியவார்ட்டேருந்து விடைபெற போகிறார் கலெக்டர். இப்போ கிட்டக்க கூப்பிடுறார், ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு உபகாரம் செய்வீங்களா? உத்தரவு. இந்த ஏதோ ஒரு மனுவை பற்றி சொன்னீங்கல்ல, அதை பற்றி நீங்கள் ஒன்றும் ஆராய வேண்டாம், அந்த மனுவுக்கு ஒரு பெரிய நடவடிக்கையும் வேண்டாம், அவங்க ஏதோ சொல்லி கொடுத்துருக்காங்க, நான் பார்த்துக்கிறேன். இல்லை பெரியவா, அதாவது வந்து பெரியவா, அது என்னென்னா பெரியவா, அப்படியே திக்கி தடுமாறி வார்த்தை விடாமல் வார்த்தை மேலே அப்படியே அந்த சீட்டு கட்டு மாதிரி போட்டுக்கிட்டே போயிருக்காரு. பெரியவா சொன்னாரா, கொஞ்சம் பொறுங்க, அந்த மனுவில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். இங்கே இருக்கக்கூடிய காஞ்சி மடத்துலேருந்து 3வது பில்டிங் மசூதி இருக்குது. கால நேரத்தில் அங்கே அதிகாலை வேளையில் துவாவுக்கு, தொழுகைக்கு ஒரு பாங்கு சத்தம், ஒரு ஒளி சத்தம் வருது. அந்த சத்தம் இங்கே மடத்துக்குள்ளே வர்றதுனால இடைஞ்சலாக இருக்குன்னு இவா எல்லாரும் நினச்சிண்டு அங்கேருந்து மசூதி அப்புறப்படுத்துறதுக்கு ஒரு விண்ணப்பம் உங்கள்கிட்ட கொடுத்தாங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க, அதை பரிசு ஆராய்ஞ்சு அதுக்கு பதிலாக வேறு ஒரு இடம் தயார் பண்ணி அங்கே மசூதியை கொண்டு போகலான்னு நினச்சிருக்கீங்க, அப்படி தானே? ஆமாம் பெரியவா. அதாவதுங்க, அவங்கெல்லாம் மசூதியில் பாங்கு சத்தம் எழுப்புறதா நினைக்கிறாங்க. காமாட்சி மசூதியிலேருந்து புறப்பட்டு குரல் எடுத்து என்னை எழுப்புறதா நான் நம்புகிறேன். மசூதி அங்கேயே இருக்கட்டும், மடம் இங்கேயே இருக்கட்டும், இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். மசூதி அங்கேயே இருக்கட்டும், மடம் இங்கேயே இருக்கட்டும், நீங்கள் போய் மக்கள் வேலையை பாருங்கன்னாரு. அப்படியே மெய் சிலிர்த்து, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், மெய் சிலிர்த்து கலெக்டர் நன்றி சொல்லி போயிட்டார். இந்த செய்தி எல்லாருக்கும் போது, இஸ்லாமிய பெரியவர்களுக்கு போது. நம்முடைய நீதியரசர்களில் ஒருவராக இருந்த பாரம்பரிய பண்பாட்டு கம்பராமாயணத்தை அப்படி எடுத்தண்ணி படித்தவர். நீங்கள் இவ்வண்ணம் அப்படின்னா இவ்வண்ணம்னு கண்ட வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் ஐவண்ணத்து அரைக்க போரில் மடைவண்ணத்து அன்னலைவன் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால்வண்ணம், அப்படியே ஒப்பிப்பார் இஸ்மாயில் சார். இப்போ ஆடவர் திலக அப்படின்னா ஆடவர் திலகனின் நாள் என்று புகழானுமன் எனும் சேர்ந்த நாள் என்று வேறொரு தெய்வத்தின் சிறப்பும் அன்று இது வீடனன் தந்த வெற்றி, அப்படியே ஒப்பிப்பார். அப்படிப்பட்ட ஆற்றல் பெற்ற அந்த இஸ்மாயில் இந்த செய்தியை கேட்டுட்டு 10 இஸ்லாமிய பெரியவர்களோடு வந்து நெடுஞ்சாங்கடையாக நமஸ்காரம் பண்ணி அப்படி வணங்கியிருக்காரு. நல்லா இங்கே தான் நீங்கள் இந்த கதையினுடைய உச்சம் இருக்குது. இந்த பக்கம் கல்கண்டு, இந்த பக்கம் குங்குமம், இந்த பக்கம் கல்கண்டு, இந்த பக்கம் குங்குமம். வந்திருக்கிறது யார்? இஸ்லாமிய பெரியவர்கள். குங்குமம் கொடுத்தா நெத்தியில் வச்சுக்கணும், கல்கண்டு கொடுத்தா வாங்கி உள்ளே போட்டுக்கணும். அவங்களுக்கு ஒரு தர்ம சங்கடம் இருக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்கும் இருந்திருக்கும். பெரியவா அப்படி திரும்பி பார்த்து இப்படி கையை நீட்டினாராம். அவர் கையில் ஒரு பொருள் வந்து தான், இஸ்மாயில் இதை வாங்கிக்கோ, எல்லாருக்கும் கொடு, நீனு சந்தோஷமாக வச்சுக்கோ, எல்லாருக்கும் கொடு, நீனு சந்தோஷமாக வச்சுக்கோ. கையை திறந்து பார்த்தா கை நிறைய சந்தனம். இப்போ பெரியவா சிரிச்சுட்டே சொன்னாலாம், முகமதியர் இஸ்லாமியர்கள் சந்தனக்கூடில் இல்லை தர்காவுக்கு போனால் சந்தனம் தான் கொடுப்பாங்க, சந்தோஷமாக பூசிப்பாங்க. இங்கே நீங்கள் வந்தாலும் உங்கள் மனம் கோணக்கூடாது இந்த மடத்தினால, இங்கே நீங்கள் வந்தாலும் உங்கள் மனம் கோணக்கூடாது இந்த மடத்தால். மசூதியை காத்து, முகமதியரை காத்து, அவர்கள் மனம் கோணாதபடி வேற்றுமையில் ஒற்றுமையின் மண் இந்த பாரத தேசங்கிறதுக்கு ஒரு அடையாள சின்னம், கலங்கரை விளக்கம், கருணை ஒளி பொருந்திய பெரியவாவின் பெருமை. நாளையும் தரிசனம் டிஜிட்டலில். நன்றி. ஜெய சங்கர ஹர ஹர சங்கர.